ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கோல்டன் காமு அனிமேவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 நீங்கள் பார்க்கலீங்கன்னா அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அப்படி கொடுக்க முடியலன்னா நம்ம சேனலில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸில் ஃபஸ்ட்டாகவே அதில் லிங்க் இருக்கும், அதில் கூட போய் பார்த்துக்கோங்க. சரி, ஒரு பெஸ்ட்டான அனிமே நம்ம இன்னைக்கு இந்த கோல்டன் காமோடைய சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி, ஓவராக பேசாமல் வாங்க இன்னையோடைய எபிசோடுக்குள்ளே போகலாம். இதோ பார்த்தியா, இதுதான் பைல்ஸ். இந்த பைல்ஸை வந்து நம்ம சாப்பிட்லாம். பார்த்தா எங்கே எவ்வளோ இருக்குன்னு. இங்கே இருக்க மரம்லாம் இந்த அணிலுக்காகவே செட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குல்ல. இந்த அணில்லாம் அதுக்கு மேலே ஏறி போகும்போது இந்த மாதிரி ஒரு கட்டையை வைக்கணும், இதனால இது மேலே ஏறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு வைக்கிறா. இதுக்காக இது போல வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இப்படி போகும்போது இதை நம்ம ட்ராப் செட் பண்ணி வைக்கணும். இந்த ட்ராப்ல அந்த அணிலாம் மாட்டிக்கிட்டா அந்த அணில பிடிச்சி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த அணிலெல்லாம் சாப்பிட்றதுக்காக ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய அணில் மட்டும்னா நல்லதுதான். சரி, நம்ம வா எடுத்துட்டு போகும் அப்படின்னு நம்ம ஹீரோவில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இந்த டிசைனர்ஸ்லாம் இருக்கானுங்களா, டேட்டோ ஓட்டானுங்க, அவனுங்க வந்து இந்த வக்கையில தான் இருப்பானுங்க. இந்த வக்கையிலங்கிறது ரொம்பவுமே ஒரு பெரிய இடம். இந்த இடத்துல வந்து அவனுங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். அவனுக்கு என்ன விலங்குகளாக நம்ம இந்த மாதிரி காட்டுப்பதையே தேடிட்டு இருக்கிறதுக்கு டவுனுக்குள்ளே போய் தேடும் அப்படின்னு அவங்க 2 பேருமே டவுனுக்கு கிளம்பியிருப்பாங்க. இங்கே வந்து எக்கச்சக்கமான சிட்டி இருக்குது. அதில் பாப்புலரான சிட்டி தான் இதுதான். சாப்புரோ, ஹொகோடேன், அசாஹிகாவா, அடுத்து இந்த இடம் ஓட்டாரு. இந்த ஒட்டாருக்கு போர்ட்டுங்கிறது பக்கத்துலேயே இருக்குது. பானரித்திலையுமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டாருக்கும் பக்கத்துலேயே தான் எயினும் வில்லேஜுமே இருக்குது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தருமே அங்கே குளிப்பார். சரி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டூ போட்டு யாராவது தன்னை வித்தியாசமாக பார்த்தீங்களா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது, இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படியே ஏஞ்சி போகும்போது நம்ம ஹீரோ ஒரு ஒத்து பார்ப்பாரு. என்னென்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை, நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக டேட்டூவாக இருக்கும்ல, அதுதான் நீனே இந்த மாதிரி டாட்டோ புதின மாதிரி ஆளாக தான் இருக்க, உங்களுக்கு என்ன இப்படி தரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஷாக்காகி போய் நிற்பாரு. அசர்பாவும் இந்த மாதிரி டேட்டு போட்ட ஆளை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் இல்லை இப்பெல்லாம் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா ஒரு பெரிய ஆள், இந்த மாதிரி ஏன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஏனோனத்தை சேர்ந்த பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை, நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறது கஸ்டமர்ஸுக்கு ரொம்பவுமே டிஸ்டர்பாக இருக்கும், யாருமே இது இடத்துக்கு வரமாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இவளை பிடிச்சி காசுக்கு வித்து இல்லாமா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் கத்தி எடுத்து அவன் கண்ணில் ஒரே ஸ்க்ராட்சு. அவன் எதுக்காக இப்படி பண்ணான் அப்படின்னு அவளை அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஹீரோ பின்னாலேருந்து என்ட்ரி கொடுத்துருவான். கொடுத்த வேகத்துக்கு, சரி நீ இந்த மாதிரி பாத்தியா இல்லையா அப்படிங்கிற மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா இதே கேள்வி இன்னொருத்தனுமே கேட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன இன்னொருத்தனா அப்படின்னா அந்த டேட்டுக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோடைய யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. இதே மாதிரி அவங்களுமே நிறைய பேருடைய விசாரிச்சு பார்ப்பாங்க, இந்த மாதிரி டேட்டு போடல பாத்தீங்களா அப்படின்னு. ஆனா எல்லாருடைய பத்திலுமே இல்லை அப்படின்னு தான் இருக்கும். இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தனும் வந்துகிட்டு இருப்பான். இந்த டேட்டு போட்ட ஆளுங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட வேண்டியதான், வெறுத்துலாம் வாழ்க்கை அப்படின்னு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான். அவன் கையில கண்ணு வச்சு இந்த இடத்துல அவங்களை கொண்டு வேண்டியதான் அப்படின்னு வந்துகிட்டு இருப்பான். ஆனா அவன் யாருன்னு தெரியாது. ஒரு சமயம் வந்து இவங்க ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ட்ராப்லயே மாட்டிப்பான். மற்ற பிரிசனர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே நீ தேடி பிடிச்சி ஒருத்தவங்க கொல்ல புரியா, நீ கொல்ற வரையும் அவங்கலாம் சும்மா சாப்பிட்டே கிடையாது அவங்ககிட்ட வந்து சாவறதுக்கு. நம்ம ஹீரோ வந்து உங்களை கொல்லணுங்கிறது ஈக்குவல் கிடையாது, உங்க தோலை உரிச்சு அந்த மேப் ட்ரெஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேலை. அது நேரம் பார்த்து இவனை கொல்ற மாதிரி அவன் கண்ணை வச்சு ஏன் பண்ணிக்கிட்டு இருப்பான்னா அசிர்பான் இடத்துக்கு வந்துடுவான். அதாவது அவனை கொல்லக்கூடாது, உனக்கு எந்த உதவியுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா வரத்துக்கு முன்னாடியே யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் அவங்க வந்திருப்பா. அப்படி கொல்லனா வேற எப்படிதான் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் கேட்பானா. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு அந்த டேட்டுவை வந்து இந்த அசிர்பா வரைஞ்சுக்கிட்டு இருப்பா ஒரு பேப்பர்ல. சரி, இந்த டேட்டு அவங்கள குத்துனது யாருன்னு அவனுக்கு தெரியுமா, அவன் எங்க இருக்கான், அவன் உயிரோட இருக்கானா சத்தானா கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவனுடைய பேரு தான் பப்பராப்பா, அவனுக்கு முகமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே போட்டுன்னு அவன் பொட்டிலேயே ஒரு கண்ணை வச்சு அவனை எய்ம் பண்ணி சுட்டுருக்கான். அப்படியே இவங்க 2 பேருமே மறைஞ்சிடறாங்க, ஏன்னா இவங்க சுட்டக்கூடாது அப்படின்னு. அந்த நேரத்துல வந்து இவங்க பார்க்க முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்மோக் அப்படி அந்த இதுல ஏற்படுத்துறாங்க. எவனோ தூரத்துல இருந்து ஒருத்தவன் தான் இது போல கண்ணை வச்சு எய்ம் பண்ணி இவங்களை எய்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் வந்து கன் எடுத்துட்டு கிட்டக்க வந்துகிட்டு இருப்பான். அப்படி வரும்போது அவனுடைய கண்ணு வந்து அவங்க செட் பண்ண ட்ராப்ல மாட்டிக்கும். இப்படி மாட்டோன்னே நம்ம ஹீரோவுமே போய் அட்டாக் பண்ணுவான். ஆனா அவனுமே சும்மா கிடையாது, அவனுமே இந்த இடத்துல பயங்கரமா டெக்னிக்கலா சண்டை போடுறான். நம்ம ஹீரோடைய கன்ல கத்தி செட் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த கத்தியை வந்து அவன் எடுத்து அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். நான் சொல்ல போறான் அவன் அப்படின்னு கண்ணை வச்சு ஏன் பண்ணுவான். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு அந்த கன்ல இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து வச்சிருந்திருப்பான். இவன் வந்து அப்கோர்ஸ் 7th டிவிஷனை சேர்ந்தவன் தான் இருப்பான். அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி. நீ 1st டிவிஷனை சேர்ந்தவன் தானே அப்படின்னு அவன் பார்த்து பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பத்தி வச்சுட்டு இருப்பானா. அதுல அசர்பா வந்து சுகிமோட்டோன்னு சொல்லுவா. அதுக்கும் ஒரு தான் அவனுக்கு புரியும், இவன் தான் இமோட்டல் சுகிமோட்டோ அப்படின்னு. அவன் கண்ணில் குத்திட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுவான். ஓடும்போது
இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்ணை வச்சடிப்பானா, அவன் கீழே அப்படியே அவன் தலை ஒரு பாறைல அடிச்சு கீழே அப்படியே கடல்ல விழுந்துருவான். அப்படி விழுந்தானே விழுந்த வேகத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட யாராவது வந்திருப்பாங்க, அவங்க காப்பாத்திட்டாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி, அவன் உன்னை எதுக்கு இமோட்டல் சிகிமோட்டோன்னு சொன்னான் அப்படின்னு அசர்பா கேட்பா. அதுக்கு காரணம், நீ எக்கச்சக்கமான போரை பார்த்துருக்கான்னு எனக்கு இறப்பே இல்லை. இப்போ சண்டை முடிஞ்சிச்சு, அடுத்து சாப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அணிலை வச்சு அவ சிட்டாடாப் அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் பண்ண போறா. அது வந்து எப்படி செய்யணும்னா, இந்த மூளை இருக்குல்ல, உனக்கு மூளை எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து தருவா. அந்த மூளை என்ன சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு அவன் சாப்பிடுவான். ரொம்பலாம் கேவலமா இல்ல அப்படின்னு சாப்பிட்டுருவானா. அடுத்து இது ரொம்பவுமே டெலிஷியஸா இருக்க போகுது அப்படின்னு அதை அப்படியே இப்படிப்படியா நறுக்குறாங்க ரெண்டு பேரும். நம்ம அந்த பொண்ணு மரம் நறுக்குவா, இதை ஒரு ஆளா செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ தருவாளா. ஹீரோவும் அதை இப்படிப்படியா நறுக்கும். நறுக்கிட்டோடனே அதை வச்சு பண்ணி முடிச்சிருவாங்க. டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே சோல்ஜர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவன் இந்த ரிவர் சைடில் தான் இவனை பார்த்தோம், இவன் எப்படி அது பண்ணான்னு தெரியல, ஏதோ சண்டை போட்டு அடி வாங்கி இறந்து போன மாதிரி தான் இருக்கான். அதுக்கும் ஒருத்தா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2வது பிரிசனர் இருக்கான்ல, அவனுமே மாட்டுவான். இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல மாட்டிப்பான். வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த டேட்டுவை. அங்கே பாரு ஒரு முயல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது 2 பேருமே அந்த முயலை பிடிச்சி சாப்பிடலான்னு போவாங்க. இவன் இருக்கிற கூட மறந்துட்டு முட்டா பையனுக்கு போயிடுவாங்களா. நான் தான்டா எஸ்கேப் கிங் அப்படின்னு அவன் வந்து வாயிலிருந்து ஒரு பிளேட் எடுத்து கட்டி வச்சிருந்ததை அறுத்துட்டு அவன் எடுத்துட்டு ஓடுவான். அவங்களுமே அந்த முயலை பிடிச்சிருவாங்க. அங்கே பாரு ஓடுறான் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டே ஓடுவானா. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா அதுல பனிக்காத்து வீச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல அங்க வந்து ஒரு நெருப்பு அந்த மாதிரிலாம் இல்லைன்னா இறந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அசர்பா சொல்லியிருப்பாளா. அங்கேயுமே பயங்கரமா குளிரிட்டு இருக்கும். அப்படியே பனிக்குள்ள அவன் மாட்டிப்பான். மாட்டினது மட்டும் இல்லாம அப்படியே உள்ள விழுந்துருவானா. 2 பேருமே விழுந்தோடனே அங்க பயங்கரமா குளிரா இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஏதாவது நெருப்பு தேவை, அப்படி இல்லைன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா கோல்டா இருக்குமா. நம்ம ஹீரோ வந்து நம்ம இப்ப தவிக்கிறதுக்காக ஏதாவது நெருப்பு பத்த விடா அப்படிங்கிற மாதிரி அவன் கையில இருந்து தூக்கி வச்சுட்டு பத்த வைப்பான். ஆனா அதுல எது நெருப்பு பத்தாது, ஏன்னா அது நனைஞ்சிருக்குமா. என்னுடைய புல்லட் அங்க அப்படின்னு அவன் எடுத்து பார்க்கும் போது அவன் புல்லட் அங்க இருக்காது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா, அவர் இமோட்டல் சிகிமோட்டோ உடனே பேல குதிப்பானா. என்ன அப்படி பண்ற முட்டா பையில அப்படின்னு அந்த பிரிசனர் கேட்கும் போது, இனி வந்து இந்த கடல்ல தேடு, ஏன்னா என் புல்லட் இங்க தான் விழுந்திருக்கும் அப்படின்னு பயங்கரமா அந்த தேடிக்கிட்டு இருக்கான் அந்த புல்லட்டை. சரி அப்படின்னா அந்த புல்லட்டை உனக்கு தந்தானா நீ வாழ விட்டுணும் அப்படின்னு அந்த பிரிசனர் சொல்றான். அப்படியே முட்டா பையிலே நாமளே அங்க இறந்துருவோம்டா, என்னடா இப்போ டீல் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்பானா. அவனுமே அந்த மாதிரி பார்த்தா அந்த பிரிசனர் தான் அந்த புல்லட்டையே அவன் வாயில வச்சிருந்திருப்பான். எதுவும் அவங்களதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வச்சு அதை ஃபுல்லா கட்டி வச்சிருந்திருப்பான், வாயிலுக்குள்ள வச்சிருந்திருப்பான். அதை எடுத்துருவானா, அதுக்கு அதை பற்ற வச்சிருவாங்க, நெருப்புமே பற்ற வைப்பாங்க. இப்போ தான் உயிர் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு 2 பேருமே சந்தோஷமா இருக்கானுங்க. நீ ஒருத்தனா கொண்டு போய் வாய்ப்பு இல்லை, இந்த மொத்தமா இந்த பிரிசனருக்குன்னு கேப்டன் இருப்பாங்க, அவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பான். இந்த மாதிரி ஒத்த ஆளா இருந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே 2-3 பேரை போல அவங்க கன்னை இருக்கும் போது அவங்கள போட்டு தரலாம். அந்த அளவுக்கு அவன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. அவன் விட்டா இன்னொருத்தன் இருப்பான் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஷிகிகாமியுடைய வைஸ் கேப்டனா இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அவனுடைய பேரு ஹிகாட்டா டோஜிசியோ. உங்களெல்லாம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான வேலை, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அந்த நொப்பபரா இருக்கான்ல, அவன் வந்து எங்க எல்லாரையுமே இந்த ஒட்டாருக்கு தான் வர சொன்னான். அந்த அவன் இடத்து பிறந்திருக்க மாட்டான், அவன் எங்க இருக்காங்கிறது கூட யாருக்கும் தெரியாது இப்படிலாம் சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவான். அப்படியே இன்னொரு இடத்த கட்டுறாங்க. துருமி அந்த ஒகாட்டா ஏஞ்சிட்டான் சரி அப்படின்னு அதான் சொல்றான்.